பாராளுமன்றத்தில் நடந்து வரும் கூத்து, அதாவது திமுக போடுகின்ற தொடர் நாடகம். இந்த தொடர் நாடகத்திற்கு பாஜக ஏன் இடம் கொடுக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. ஏன்னா இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியில் பரிதாபமாக இருக்குது. இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். வைகோ எப்படி இருந்த வைகோ எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன்ற கதையா? எப்படி இருந்த வைகோ இப்படி ஆகிட்டே இருப்பார். மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். இந்த கோஷத்தை வைகோ பாராளுமன்றத்தில் போடுகிறார். இந்த கோஷத்தை நியாயமாக வைகோ எங்கே போட்டிருக்க வேண்டும் என்றால், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள் என்று கருணாநிதி சமாதியில் இந்த கோஷத்தை போட்டிருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் கனிமொழியை மாற்றாம் தாய் பிள்ளையாக மட்டுமே அந்த குடும்பம் பார்த்து வந்திருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு இந்த சின்னவர் அப்படின்ற பெயரில் உலா வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருதலை சின்னது, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கனிமொழியை பின்னுக்கு தள்ளும் பொழுதே நமக்கு தெரிய வேண்டாமா?